ஹீரோவாக வரல, பொங்கலில் ஒருத்தர் நான் வந்துருக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ பிக் பாஸ்ல இன்னைக்கு நான் பார்த்த விஷயம் பார்த்து என் மைண்ட்ல தோண ஒரே விஷயம் என்னன்னா, இப்படியும் மனுஷங்க இந்த உலகத்துல இருக்காங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. என்னங்க நடக்குதுங்க? பெண்களை மதிக்கிற இந்த காலகட்டத்துல 2 புள்ள பெத்த ஒரு தாய ஒருத்தன் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லவே கூடாது அந்தந்த வார்த்தைகளை சொல்லி திட்டுறான். பக்கத்துல இன்னொரு பெண் அவன் கூட சேர்ந்து அந்த தாயை திட்டுறா. அதையும் தாண்டி அந்த ஒருத்தன் அந்த தாய அந்த பெண் கூட சேர்ந்து காலை வச்சு சவுட்டுறாங்க. எப்பா முடியல. ஏய், அது சவுட்டுறது ஒரு பெண், அவளே ஒரு பெண் அப்படின்றத உணர்ந்தாலே எப்படி? எனக்கு புரியலப்பா. கேமா இருந்தாலுமே அதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாம இருந்திருக்கலாம். பிக் பாஸ்ல பாரு அண்ட் கமருதீன் 2 பேரும் ஒரு புனிதமான காதல் பண்றாங்க. அது காதல் இல்லைன்னு நம்ம சாண்ட்ராக சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துட்டு பாரு கமருதீனுக்கும் கோவம் வந்துட்டு அதனால அவங்கள பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உண்மை என்னன்னா டிக்கெட் ஃபினாலேயே சாண்ட்ரா டாப்ல இருக்காங்க, பாருக்கும் மேல. பாரு ஜெயிக்கணும் அப்படின்னா இல்லை கமருதீன் ஜெயிக்கணும் அப்படின்னா சாண்ட்ரா தோக்கணும். ஸோ இது என்ன பண்ணி இவங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்கள வந்து கொஞ்சம் கோவம் ஏற்றுறாங்க. வெளியே போயிடுவான்னு அவங்க இது பண்ண மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா பாரு மேடம் வந்து ஒரே ஆயுதம் தள்ளு கொஞ்சம் தள்ளிட்டாங்க. பண்ணது வந்து தப்பு அப்படின்றது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். அந்த தப்பை அந்த பாரு மேடம் என்ன செய்றாங்கன்னா, தப்பு பண்ணல, இது ஒரு கேம், அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்றாங்க. பாருங்க ஏங்க, என்னங்க பண்றீங்க? பிக் பாஸ் டீம் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. எப்படியாது இவங்க 2 பேரையும் ரெட்டா கொடுத்து வெளியே அனுப்பிடுங்க. இன்ஸ்டால கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது பாருக்கு நிறைய பேர் சொல்ற ஒரே வார்த்தை, இதுதான் கேம், பெஸ்ட் பிளேயர். கமருதீனுக்கு ஃபயர் விடுறாங்க. நான் ஒன்று மட்டும் சொல்றேன், இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இதை பார்க்குற யங்ஸ்டர்ஸ் யாராவது ஒரு ஆள் ரியல் லைஃப்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இதுதான் லைஃபோ, இப்படிதான் வாழணுமோ, இப்படிதான் பண்ணணுமோன்னு நினைச்சு பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? பார்த்து யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க அப்படின்னா ஒரு ஜென்ரேஷனே அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. நான் வந்து சொல்றேன், ஸ்ட்ரிக்டா சொல்றேன், நீங்க ஒரு தப்பை சரின்னு சொல்றீங்கன்னா, தப்பானவங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்களும் ஒரு தப்பானவனா இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னையோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். சிந்திங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.